ஸோ நீட் எக்ஸாமில் ஒரு டஃப்பான சம் வருது, எங்கேயாவது நீங்கள் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்கன்னா பேப்பர் எழுதுகிறப்போ நல்லா கவனமாக எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கொஷின் இப்போதைக்கு உங்களது இல்லை. இந்த கொஷின் எக்ஸாமினர் உங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த கொஷினை நீ மாட்டிக்கிட்டு உன் மேலே ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு ஸ்ட்ரக் ஆகி நிற்கணும் தான் ஆசைப்பட்டு தான் இந்த கொஷினை வச்சுருக்கான். ஏன்னா பசங்க மாட்டிப்பாங்கன்னு. யார் இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி ஓகே இந்த 4 மார்க் எனக்கு வேணாம், பின்னாடி இருக்கிற ஈஸி கொஷின்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு எனக்காக, அந்த கொஷின் நான் போய் சால்வ் பண்ணுறேன், சால்வ் பண்ணிட்டு டைம் இருந்தால் இந்த கொஷினுக்கு வரேங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வரணும். அதை நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கொஷினை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தூக்கி கடைசியில் வச்சுட்டு பின்னாடி வர ஈஸி கொஷினை சால்வ் பண்ணி கான்ஃபிடன்ஸ் எடுத்துட்டு வாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி டஃப் கொஷினை கூட கிராக் பண்ண டக்குன்னு உங்கள் பிரெயின் ஆக்டிவேட் பண்ண ஐடியா கொடுக்கும். அதை நான் எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். கெமிஸ்ட்ரி எனக்கு நீட் 2019 ஒரு 4 கொஷின் சத்தியமாக வரல. ஃபஸ்ட் டைம் போடுறப்ப ஐடியா கிடைக்கல. சரி லாஸ்ட் ரவுண்டுக்கு வச்சுக்கலாம் சொல்லி லாஸ்ட் ரவுண்டுக்கு வச்சுட்டேன். பின்னாடி இருக்கிற எல்லா கொஷினும் போட்டேன். ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. திரும்ப கம்பேக் பண்ணேன். கம்பேக் பண்ணுறப்போ அந்த 4 கொஷினுமே நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன். வந்த ஆன்சருக்கு செக் பண்ண 4மே கரெக்டாக இருந்துச்சு. லிட்ரலி எனக்கு 16 மார்க்ஸ் பூஸ்ட் ஆச்சு. அதனால தான் நான் 161 கெமிஸ்ட்ரி எடுக்க முடிஞ்சது. ஸோ இதுதான் கைஸ் உண்மை. காம்படேட்டிவ் எக்ஸாமில் எக்ஸாமர்ஸ் இப்படி தான் உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. இதுக்கு நாம ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி நீட் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருக்கோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நீட் படிக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப்.